ஹாய் ஆல், இன்னைக்கு ஒரு கதை தொகுப்பு பார்க்கலாம். ஷார்ட்டா குயிக் பைட் மாதிரி சொல்றேன். இதோட பார்ட் அப்படியே உங்களுக்கு கண்டினியூவா நான் வந்து டெய்லி ஒரு 2 to 3 வீடியோஸா போட ட்ரை பண்றேன். இன்னைக்கு பார்க்க போற இதுல வந்து அனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான நடிகை இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்த இடத்துல அந்த பக்கம் பேசுறவர் வந்து 8:30 மணிக்கு உங்களுக்கு ஸ்லாட், சீக்கிரம் கிளம்பி வாங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அனு வந்து நான் ரெடியா இருக்கேன். ஆனா பிரஸ்லாம் இருப்பாங்க. நீங்க அத பார்த்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னோன, அவர் பின்புறம் கேட் வழியா நீங்க வாங்க கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நமக்கு தெரியுது அவங்க கோர்ட்டுக்கு தான் கிளம்புறாங்க அப்படின்னு. அனு அழகா அவங்களோட ரெட் கார்ல கோர்ட்டுக்கு போறாங்க. இந்த கதை வந்து நமக்கு ஒரு 80ஸ்ல நடக்கிற கதை மாதிரி நம்ம ஒரு கற்பனை திறன் வளர்த்துக்கலாம். கார்ல போறாங்க. போகும்போது பின்புறமா கேட் வழியா கோர்ட்டுக்கு போறாங்க. அங்க போனோனே பத்திரிக்கை எல்லாம் முன்புறம் இருக்கிறது தெரியுது. சரி இதான் கேப்ன்னு சொல்லிட்டு அனு வந்து உள்ள வந்துடுறாங்க எப்படியோ. உள்ள வந்தோன உள்ள ஜட்ஜ் இருக்காரு. உள்ள போனோனே அவங்க சொல்றாங்க, "உங்க கேட்டதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டோம். இனிமே நீங்க தீர்ப்பு குடுக்குறது உங்க கையில தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அனுவோட லாயர் வந்து வாதாடுறாரு. ஜட்ஜ் எல்லாமே பார்த்துட்டு நீங்க சப்மிட் பண்ணது எல்லாமே ப்ரூவும் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்காக டிவோர்ஸ் வழங்கப்பட்டது அப்படின்னு டக்குன்னு அடிக்கிறாரு. இது கேட்டோனே அனுவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பக்கம் நமக்கு அப்பதான் காட்டுறாங்க. மனோகர் அப்படிங்கிறவர் ரொம்ப சோகமான நிலைமையில இருக்க மாதிரி நமக்கு வந்து காட்டுறாங்க. இது எதுவுமே வந்து நமக்கு கதையில ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் புரியல. அனு வந்து சந்தோஷமா வெளில வராங்க. வெளில வந்தோனே பத்திரிக்கையாளர் பார்த்தோன்னே, நீங்க இந்த மாதிரி பிசிக்கல் அபியூஸ் உங்க ஹஸ்பண்ட் பண்றாரு, சாரி எக்ஸ் ஹஸ்பண்ட் பண்றாருன்னு சொல்லி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களே மேடம், இது உண்மைதானா? தீர்ப்பே வந்துருச்சு. இப்ப என்ன உண்மையா பொய்யான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? நாளைக்கு எல்லாருமே எங்க வீட்டுக்கு வாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு வந்து அவங்க கார்ல ஏறி உட்கார்றதுக்காக போறாங்க. அப்போ தூரத்துல இருந்து ஒரு குரல், அனு அப்படின்னு. இவங்க திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்த்தா யாரையுமே காணோம். திரும்பி பார்த்து திரும்ப இந்த பக்கம் பாக்குறாங்க. நமக்கு இந்த சினிமா எல்லாம் காட்டுற மாதிரி பூங்கொத்து வச்சுட்டு ஒருத்தர் இருக்காரு. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா சுபாஷ் அப்படிங்கிறவர். யார் இது சுபாஷ்? யார் மனோகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மனோகருக்கு வருவோம். மனோகரும் மனுவும் தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. மனோகர் அப்படிங்கிறவர் வந்து அனுவோட ரொம்ப இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவங்க வரக்கூடிய காலகட்டத்துல இருந்து ரொம்ப உறுதுணையா இருந்து அவங்க இவ்வளவு தூரம் மேல மேல கொண்டு வரதுக்கான காரணமே இந்த மனோகர் மட்டும்தான். அதனால அவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நல்லபடியா போச்சு. பட் ஏனோ என்ன காரணம் அப்படிங்கிறத நமக்கு இன்னும் சொல்லப்படல. ஒரு விவாகரத்து வாங்கணுன்ற முடிவுக்கு வந்து அனு தான் வந்திருக்க மாரி தான் நமக்கு இப்ப காட்டுறாங்க. இப்போ சுபாஷ். சுபாஷ் யாரு அப்படின்னா, அனுவோட இன்னிய பாய் ஃப்ரெண்ட். அவர் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்றாரு. அனு கேட்குறாங்க, ஏன் வந்தீங்க? நான் எல்லாருக்குமே நாளைக்கு சொல்லலான்னு இருக்கேன். சரி வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அனுவும் சுபாஷும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அதாவது அனுவோட வீட்டுக்கு தான் சுபாஷும் வராரு. நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. அங்க போனோனே சுபாஷ் சொல்றாரு, அதான் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டோமே, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் உன்னோட மனைவியா வந்து சீக்கிரமா உனக்கு ஒரு பதவி குடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அனு சொல்றாங்க, எனக்கு நெறைய இப்ப கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் நெறைய படத்துக்கு ஓகே சொல்லியிருக்கேன். என் பிஏ பார்த்தசாரதி கிட்ட சொல்லிட்டு, நம்ம எந்த டேட்ல இந்த மூவிஸ் எல்லாம் முடியுதோ அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம இப்பதான் டிவோர்ஸ் ஆயிருக்கு. உடனே கல்யாணம் பண்ண அப்படின்னு நெறைய கான்ட்ரோவர்சியல் இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ அத அவாய்ட் பண்றதுக்காக நம்ம கொஞ்சம் கேப் எடுத்துக்கலாம் அப்படின்னு அனு வந்து ரொம்ப ஸ்வீட்டா சொல்லி முடிக்கிறாங்க. இவர் வந்து ஆனா ரொம்ப வற்புறுத்துற மாரி தான் சுபாஷ் சொல்லிட்டு போறாரு. சுபாஷ் சொல்லிட்டு போனோனே வேலைக்காரி வந்து சொல்றாங்க, அம்மா ஐயா ஃபோன் அடிச்சாரு. உடனே எந்த ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்குறாங்க. அதுக்கு விளக்கம் வந்து சொன்னாங்க, நம்ம மனோகர் ஐயா தான் அப்படின்னு சொல்லவும், இனிமே அவர் ஐயா இல்ல, இனிமே உனக்கு சுபாஷ் தான் ஐயா. கேட்க கஷ்டமா இருந்தாலும் இதை நீ பழகிக்கோ அப்படின்னு ரொம்ப கடினமா சொல்லிட்டு போறாங்க. மாடிப்படி ஏறி கொஞ்சம் தூங்கி இங்கே ரெஸ்ட் எடுத்து வந்தோன்னே ஈவினிங் கீழே இறங்கி வராங்க. பார்த்தா மனோகர் ஹால்ல உட்காந்துருக்காரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா விவாகரத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு, இவர் என்ன இப்ப வந்து உட்கார்ந்துருக்காரு, என்ன யாருமே இல்லையே, என்னன்னு தெரியலையேன்னு குழப்பத்தோட அவரை பாக்குறாங்க. உடனே மனோகர் சொல்றாரு, பயப்படாத அனு, நான் உன்னை வந்து லாஸ்டா ஒரு வாட்டி பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன சீக்கிரம் கேளுங்க, எனக்கு நேரம் இல்ல, பத்திரிக்கையாளர்கள்லாம் வரப்போறாங்க, இந்த நேரத்துல வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு அனு சொல்றாங்க. அவர் வந்து மனோகர் வந்து என்ன ரொம்ப அற்புதமா அமைதியா கேட்கிறாரு. நீ வந்து சாதாரணமா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்ல வேற ஏதாவது காரணம் சொல்லிருக்கலாம். நான் உன்னை பிசிக்கல் அபியூஸ் பண்ணதா நீ வந்து கோர்ட்ல சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு அவமானத்தையும், என் மேலே எனக்கு பிடிக்காத மாரி ஒரு குற்றச்சாட்டை நீ வச்சுட்ட அப்படின்னு வந்து அவர் ரொம்ப அன்பா கேட்கிறாரு. அதுக்கான என்ன சொல்றாங்கன்னா, நான் சாதாரணமா கேட்டேன் நீ உன்கிட்ட டிவோர்ஸ் கொடுத்துரு, எனக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு. ஆனா நீ தான் வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்ட. நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் எதுக்காக உனக்கு கல்யாணம் பண்ணேன்னா, உன்னால நான் வந்து மேல் மேல வளர்றதுக்கான ஹெல்ப் நீ பண்ண. அந்த ஒரு பரிதாபத்துக்காக தான் கல்யாணம் பண்ணேன். ஆனா எவ்வளவு நாள் நான் பரிதாப வாழ்க்கைய வாழ முடியும்? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் அத பிரிஞ்சுட்டேன். இனிமே என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னோனே, இவர் மனோகர் அடுத்து சொல்றாரு. நீ இப்ப எந்த மனநிலையில இருக்க? அடுத்து யார வந்து திருமணம் செய்ய போற? எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு. அதனால என்ன? அதுல ஏதாவது இப்ப குறை கண்டுபிடிச்சீங்களா? அப்படின்னு நானும் கேட்கிறாங்க. அதுக்கு மனோகர் சொல்றாரு, நீ எப்படி என் மேல பரிதாபப்பட்டு என்ன திருமணம் செஞ்சியோ, அது மாதிரிதான் சுபாஷும் உன் மேல இருக்க பணத்தாசையில தான் உன்னை வந்து திருமணம் செய்ய ஏத்துக்கிறாரு. இது நம்பனாலும் இதான் உண்மைன்னு அவர் சொல்றாரு. உடனே அணுவுக்கு கோவம் வந்துருச்சு. எப்படி நீ அப்படி பேசலாம்? தயவு செஞ்சு என் வீட்டை விட்டு வெளில போ. இனிமே நீ வீட்டுக்கு வரவே வராத. கெட் அவுட் அப்படின்னு அனு வந்து சொல்றாங்க.
இதோட இந்த பார்ட் வந்து உங்களுக்கு முடியுது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இது அடுத்தடுத்த பார்ட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு கதையோட இது கனெக்ட் ஆகி வரும். நான் அது அடுத்த பார்ட்ல சொல்றேன். இந்த அணு ஒரு ஆச்சரியம்ல யார் இந்த அணு அப்படிங்கிறதோட நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு இதுக்கான விடை சொல்றேன். தேங்க்யூ.